எப்போ பார்த்தாலும் என்ன யூடியூப்பில் வீடியோ போடுறது ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை பார்த்து கேட்குறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றத நான் வந்து இந்த விஷயத்தை நிச்சயமாக சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ரவை உப்புமா இல்லைனா ரவை கேசரி பண்ணணும்னு ஐடியா பண்ணேன். சரி, ரவை கேசரி பண்ணிவிட்டு டீ போட்டு கொடுத்துடலாம், இன்றைக்கி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். டக்குன்னு பாருங்கள், ஒரு கையில் நான் செல்லை வச்சுட்டு ஒரு சைடில் ஒன்று பண்ணோம்னா ஏதாவது சமையல் இடம் விடாது. எங்கள் வீட்டில் சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் இருக்கணும். நம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சாப்பாடு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ கேமராமேன், யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும், ஃபஸ்ட்டு கேமராமேன் ரொம்ப முக்கியமாட்டுது. அப்புறம் கையில் வச்சுட்டே வீடியோ போடுறதுனால நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் தண்ணி ஜீராப்பாக்கு கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் அப்படியே கொஞ்சம் தள்ளுங்கம்மா. இது கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கணும். இப்போ உடனே போடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் நவருங்க. ஒரு பக்கம் இங்கே பாருங்கள், முந்திரி பருப்பையும் ஏலக்காய் தூள் திராட்சை வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், நம்ம நாகா ரவை கம்பெனி விளம்பரத்துக்காக இல்லை, அந்த ரவை தான் நான் போட்டு வறுத்தேன். நெய்யில் ஒரு ஸ்பூன் போட்டு வறுத்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தண்ணி கொதிச்சு வருது. இப்போ உடனடியாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா ரவா கேசரிக்கு தான் போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு சமையல் பண்ணனாலும் கஷ்டம், வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு வேலையை பண்ணாலும் கஷ்டம். அதனால் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறத பார்க்குற மக்கள் இஷ்டப்பட்டு லைக்கையும் சப்ஸ்கிரைப் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மக்களே. வேறு என்ன நான் உங்களை கேட்க போகிறேன், இதை விட்டு எனக்கு வேறு என்ன சந்தோஷம். சரி வாங்க பார்க்கலாம் நம்ம ரவையை. இப்போ நம்ம ரவை கேசரி எடுத்து பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறேன், இன்னொருத்தவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களை இப்போ நான் காட்ட முடியாது. ரெடி ஆகிடுச்சு. காட்டலாம் உங்களை வேண்டான்றாங்க. அப்புறம் வேண்டான்றவங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சுங்களா? வைக்கிண்டுங்க. புடவெல்லாம் சரி பண்ணலையாங்க. நல்லா மேக்கப் போட்டு வந்து அவங்க வீடியோவில் என்னை காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. வந்து இந்த கேசரியில் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஃபுட் கலர் அதிகமாக பிடிக்காதுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒயிட் கலர் ரவா கேசரி தான் பண்ண போகிறேன். இந்த ரவா கேசரியில் நீங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக சொல்ல போகிறேன். பாருங்கள், டிப்ஸு சொன்னால் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிப்ஸ் வந்து நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த உணவுலையுமே வந்து நல்லெண்ணெய் வந்து நம்ம போட்டு கிண்டணும் அப்படின்னாக்கா, ரைஸாக இருந்தாலும் சரி, பிரியாணி இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பூன் நெய்யை விட நல்லெண்ணெய் போட்டு கிண்டும் போது என்னன்னா ஒட்டாது ஒன்றோட ஒன்று. ஸோ அந்த வானலில் வந்து அடி பிடிக்காமல் பூ மாதிரி திரண்டு வரும். அதுதாங்க எங்களோட டிப்ஸு. ஸோ நம்மளோட கேசரியை சாப்பிட்லாம் வாங்க. பருப்பு வேகணும், முந்திரி பருப்பு வேகணும், நன்றாக கிண்டுங்கள். அம்மா வீட்டில் சூடான சுவையான ஒயிட் கலர் ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாட்டா பாபா.